உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் மகன் கல்யாணத்தை தான் பார்க்க கொடுத்து வைக்கல, சரி மருமக கழுத்துல தாலி பெருக்கி போடலான்னு ஆசைப்பட்டா அது கூட தப்பா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? மா, உரிமை எல்லாம் இருக்குமா. நீ நினைச்சது ஆசைப்பட்டது எல்லாம் சரிதான். ஆனா என்ன பண்றது, எல்லாருமே நமக்கு எதிரால இருக்காங்க. அதான் என் கோபம். இத கூட செய்ய முடியலன்னா நான் எதுக்கு இருக்கேன்? இந்த வீட்ல எனக்கு என்னதான் மரியாதை? நான் செய்வேண்டா. நான் என் மருமகளுக்கு தாலி பெருக்கி போடுறத யார் தடுத்தாலும் நான் செய்வேண்டா. பாரு என் செல்லத்துக்கு வர கோவத்தை. சரணி, எங்க அம்மா இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ஏம்மா, இத்தனை நாள் இந்த கோவத்தை எங்கம்மா அடக்கி வச்சிருந்த? பத்மா அத்தைக்கு இன்னைக்கு தூக்கமே வராது. அந்த போர்டு போட்டிருக்க நீ. அம்மா சாரிம்மா, என்னாலதான் உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம். என்னம்மா கஷ்டம்? எனக்கு நான் நினைச்ச மாதிரி ஃபங்க்ஷன் நல்லா திருப்தியா நடந்தா அதுவே எனக்கு போதும். அவ்வளவுதானே, ஈஸியா பண்ணிடலாம். தாலி பெருக்கிறதுனா தாலி கயத்துக்கு பதிலா செயினா மாட்டிக்கணும். நான் ஒரு ஐடியா சொல்றேன். பேசாம ஒரு ஜுவல்லரி போய் நல்ல செயினா வாங்கி மாட்டிப்போம், அவ்வளவுதானே. பேசாம போயிடு, என்ன சீண்டாத. ஏமா கோவப்படுற? பின்ன என்னடா, என் மருமக என்ன ஒண்ணு இல்லாதவளா? நான் எதுக்குடா இருக்கேன்? செய்வேண்டா. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் மருமகளுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேனோ அது எல்லாமே செய்வேன். மா, என்னம்மா இப்படி ஒரு வைராகியம்? டேய் போடா, வைராகியத்துக்கெல்லாம் விளக்க சொல்ல முடியாது. நீ வேணா பாரு, பாத்துக்கிட்டே இரு. என்ன விசாலாச்சு, புதுசா கோவப்படுற? இது பாரு, பத்மாக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி ரம்யாக்கு சிவாவை கட்டி கொடுக்கலங்கிற கோபம் அது இருக்குத்தானே செய்யும். இதுல நீயும் சண்டைக்கு நின்னா எப்படி? நீ இப்படி பேசுவ நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் பேசுனதுதான் தப்பு. அவங்க என்ன வேணாலும் பேசலாம், அப்படிதானே? சரி புரியுது, வருத்தப்படாத. உனக்கு என்ன, தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை பெருசா பண்ணணும், அவ்வளவுதானே? என்ன பாக்குற? நீ நினைக்கிற மாதிரியே பண்ணலாம். தேவையில்லாம அழுது ஒப்பாரி வைக்காத. கல்யாணமாயி இந்த வீட்டுக்குள்ள என் பொண்டாட்டியா வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன எதிர்த்து இவ ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. முத தடவையா பேச வச்சுட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் சிவாவோட வைஃப் இல்ல. அவர் எனக்கு தாலி கட்டல. சிவா, காஞ்சிபுரத்துக்கு நம்ம தேடி போனப்போ பஸ் ஆக்சிடென்ட்ல ஒருத்தவங்க இறந்து போனாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? அவங்கதான் உங்க வைஃப். உங்க வைஃப் இறந்துட்டாங்க. அவங்க பேரு தான் ஜனனி. நீங்க காரியம் பண்ணது செத்து போன உங்க வைஃப் ஜனனிக்கு தான். நான் உங்க ஜனனி இல்ல. என் பேரு துளசி. ஏய், என்ன பேசுற? சிவாவுக்கு அவன் ஒய்ஃப் யாருன்னு கூடவா தெரியாது? உங்க யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கு. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல சிவாக்கு அடிபட்டு அவரோட ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு.
அவர் மலேசியா போனது, ஜனனிய காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு. சொல்லுங்க சிவா, நான் சொல்றது உண்மைதானே? இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜனனி, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலேயும் என்னால மறைக்க முடியல. இந்த வீட்ல யாரு என்ன தப்பா பேசினாலும் கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக கேக்குற முதல் குரல் உங்களோட தான். முதல் ஆளும் நீங்க தான். ஒவ்வொரு தடவையும் என் மருமகன்னு மனசார நீங்க சொல்லும் போது உங்களையே நான் தண்டிக்கிறேனோன்னு பயப்படுறேம்மா. நான் உங்க மருமக இல்லைன்னு சத்தம் போட்டு சொல்லணும்னு தோணும். நீங்க எனக்கு அத்தை இல்ல, என் அம்மா இல்ல, என் தெய்வம். ஆனா நான் யாரு? ஒரு பொய்க்காரி, ஒரு துரோகி. உங்க அன்புக்கு முன்னாடி நான் தோத்துட்டேமா. அம்மா என்ன பாருங்கம்மா. விசாலாச்சி, விசாலாச்சி, என்னமாச்சு? விசாலாச்சி, 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 சிவா, ஆம்புலன்ஸுக்கு போன போடுறாப்பா. விசாலாச்சி, 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 சிவா, விசாலாச்சி, ஏய் சிவா, சீக்கிரம் ஆம்புலன்ஸுக்கு போன் போடுறா. விசாலாச்சி, இங்க பாருமா. விசாலாச்சி, 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 பாரு. விசாலாச்சி, விசாலாச்சி, விசாலாச்சி. சிவா, சிவா, ஏய், அம்மா நம்மளை விட்டு போயிட்டானா சிவா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.